ஹாய் வணக்கம். ரீசெண்டா வந்து என்னுடைய லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஜென்ரலா ஒரு லினக்ஸ் சிஸ்டம் அப்படின்னா நம்ம எஸ்எஸ்ஹெச் வழியா தான் ரிமோட் எடுத்து ஒர்க் பண்ணுவோம், இல்லை டெல்நெட் வழியா கனெக்ட் பண்ணி கமாண்ட் லைன் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம ஜென்ரலா வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ப்ரொடக்ஷன் சர்வர் என்விரான்மெண்ட்ல. இப்போ உபுண்டு லினக்ஸ் சிஸ்டமும் நம்ம வந்து விண்டோஸ்ல யூஸ் பண்ற மாதிரி ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால், அதாவது கிராஃபிக்கலா நம்ம சிஸ்டம்ஸ் எடுத்து கனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா, இன்டராக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா இருக்கு. இப்ப XRDP அப்படின்ற ப்ரோட்டோகால் வந்து இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் விண்டோஸ் ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகாலுக்கு ஈக்குவலண்டான ஒரு ப்ரோட்டோகால். அது மூலயமா நம்ம லினக்ஸ் சிஸ்டம்ஸை வந்து கனெக்ட் பண்ணலாம். சேம் ஆர்டிபி விண்டோஸ் ஆர்டிபி யூஸ் பண்ற 3389 போர்ட்ல நம்ம யூஸ் பண்ணலாம், இல்ல நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வேற டிஃப்ரெண்ட் போர்ட்ல யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கிராஃபிக்கலா எடுக்கிறதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் GUI டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட் வந்து லினக்ஸ்ல கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 20 க்ளோஸ் டு 20 கிராஃபிக்கல் GUI ஆப்ஷன்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி நம்ம இந்த டெமோல வந்து நான் ஒரு உபுண்டு லினக்ஸ்ல வந்து எப்படி இந்த கிராஃபிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீசஸ் அப்படின்றது வந்து ரிமோட்ல இருக்கிற ஒரு சர்வரை, ஒரு சிஸ்டமை வந்து அது வந்து கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா கூட இருக்கலாம். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம், ரிமோட்ல எடுத்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். என்ன ஒன்று சர்வர் அப்படின்னா பேரலா நிறைய கனெக்ஷன்ஸ் எடுக்க முடியும். நம்ம டெர்மினல் லைசன்ஸ் இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணோம் அப்படின்னா கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்ற ரிமோட் லிமிட்டடா தான் நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ ஜென்ரலா ஒரு சப்போர்ட் இன்ஜினியர், ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், இல்லை ஒரு டெவலப்பர் வந்து அவங்களுக்கு கிராஃபிக்கல் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா தென் இட் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். ஆர்டிபின்ற ப்ரோட்டோகால் வந்து இனிஷியலா கண்டுபிடிச்சது வந்து மைக்ரோசாஃப்ட் டெவலப் பண்ண ப்ரோட்டோகால் தான். மெயினா வந்து அந்த விண்டோஸ் சர்வர் அண்ட் விண்டோஸ் கிளைண்ட்டை வந்து மேனேஜ் பண்றதுக்கு இட் இஸ் அ கிளைண்ட் சர்வர் மாடல். உங்களுக்கு வந்து அந்த ஆர்டிபி கிளைண்ட்ன்றது உங்களுடைய லோக்கல் மிஷின்ல இருக்கணும். இப்போ வர விண்டோஸோடைய கிளைண்ட் ஆர் விண்டோஸோடைய சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல பை டிஃபால்ட்டா அந்த மைக்ரோசாஃப்டோடைய டெர்மினல் சர்வீசஸ் கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த ஆர்டிபியோடைய கனெக்டிவிட்டி ப்ரோட்டோகால் சர்வீஸ். ஸோ அது வந்து நமக்கு டிஃபால்ட்டாகவே இப்போ இன்ஸ்டால் ஆகி வரும். ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து ஓப்பன் சோர்ஸில் வந்து XRDP அப்படின்ற ப்ரோட்டோகால் இருக்கு. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். இது வந்து கம்யூனிட்டி ட்ரிவன் இது. ஸோ மெயினாக இதுக்கு ப்ரீ ரெக்வசைட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லினக்ஸ் சர்வர் இல்லை லினக்ஸ் சிஸ்டம் கிளைண்ட்டாக கூட இருக்கலாம், லினக்ஸோட டெஸ்க்டாப் மிஷினாக கூட இருக்கலாம். நமக்கு வந்து ரூட் ப்ரிவிலேஜஸ், சூடோ ப்ரிவிலேஜஸ் இருந்தால் பெட்டர். ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்டேபிளா இருக்கணும். தென் வந்து ஆர்டிபி கிளைண்ட் வந்து உங்களுடைய மெஷின், நீங்க மேக் புக்கோ லினக்ஸ் என்ன யூஸ் பண்றீங்களோ அதுல வந்து ஆர்டிபி கிளைண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலா ஒரு எந்த சிஸ்டம் லினக்ஸ் சிஸ்டமா இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா அது சம்டைம்ஸ் சில பேக்கேஜஸ் ஆர் ரெபாசிட்டரி சரியா இல்லை அப்படின்னா தென் அப்டேட் கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரெபாசிட்டரிஸ் அந்த பர்டிகுலர் பேக்கேஜஸ் அந்த மிஸ்ஸிங் இதெல்லாம் வந்து நம்ம ஃபெச் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஃப்ரெண்ட் டெஸ்க்டாப் ஆப்ஷன்ஸ் இன் யுவர் லினக்ஸ். ஸோ மோஸ்டா நமக்கு லினக்ஸ் கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த ஜீனோம் கேடி எல்லாம் வந்து ரொம்ப நாளா இருக்கு ஆக்சுவலா. ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நிறைய இப்போ இந்த மேட் XFCE எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்னமன் இதெல்லாம் இப்போ ரீசெண்டா வந்தாலும் நல்ல ஃபெமிலியாரிட்டி வந்துருச்சு. ஸோ ஜீனோம்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 டிஃப்ரெண்ட் டெஸ்க்டாப் கிராஃபிக்கல் என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம எனேபிள் பண்ண முடியும். ஓகே, ஸோ நமக்கு வந்து லைட் வெயிட்டா உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க இந்த XFCE வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய ரிலேட்டட் பேக்கேஜஸ் ஆர் அடிஷ்னல் ஸ்டப்ஸ் வந்து இது பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு லினக்ஸ் சிஸ்டம்ல லாகின் பண்ணலாம். ஸோ ஜென்ரலா வந்து கமாண்ட் லைன்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க புட்டி ஆர் உங்களுடைய கமாண்ட் லைன்ல இருந்தே நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல என்னுடைய லோக்கல் மெஷின்ல இருந்து நான் ஆர்டிபி எடுக்கிறேன். இதுல யூசர் நேம் வந்து ஸ்டான், ரிமோட் அந்த லினக்ஸ் மெஷினோடைய ஐபி அட்ரஸ் அது. ஸோ பாஸ்வேர்ட் கேட்குறாங்க. நான் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா SSH வழியாக கனெக்ட் பண்ணுறேன். ஸோ SSH வழியாக நமக்கு கனெக்டிவிட்டி எனேபிள் ஆயிருக்கு. இப்போ நான் ஸ்விட்ச் யூசராக மாறிட்டு ஐ வில் சேஞ்ச் டு சூடோ ப்ரிவிலேஜஸ், ரூட் யூசர் ப்ரிவிலேஜஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேக்கேஜஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஃபெமிலியர் ஆர் என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. சில பேர் ஜீனோம் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, சில பேர் கேடி ப்ரிஃபர் பண்ணுவீங்க, சில பேர் வந்து யூ மைட் ப்ரிஃபர் வாட் இஸ் திஸ் தி சின்னமன் இது கூட ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ UKVI அந்த மாதிரி UKUI ஆப்ஷன்ஸும் இருக்கு. பட் நான் இந்த பர்டிகுலர் லைட் வெயிட்டாக இருக்கும், இது குயிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்கேஸ் இந்த மெஷினில் இது இல்லை அப்படின்னா லெட் மீ ஜஸ்ட் சே எஸ். ஸோ அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய முக்கியமான ப்ரோட்டோகால் வந்து இந்த XRDP.
எக்ஸ் ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ரோட்டோகால். லினக்ஸ் சர்வர்ஸை வந்து நம்ம எப்படி விண்டோஸ் எடுத்து மேனேஜ் பண்றோமோ ரிமோட்ல, அதே மாதிரி மேனேஜ் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேக்கேஜ் தான் நம்ம இன்ஸ்டால் பண்றோம். ஸோ XRDPன்ற பேக்கேஜை வந்து ஐம் இன்ஸ்டாலிங் இட். தென் அதோடைய சர்வீஸ் செக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்வீஸ் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு. இன்கேஸ் சர்வீஸ் வந்து ஸ்டார்டட்ல இல்லை அப்படின்னா we can just go ahead and start it. ஸோ இது ஆக்டிவா ரன்னிங்கா இருக்கு. இன்கேஸ் ஸ்டாப்ல இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டார்ட் கமாண்ட் கொடுத்து நீங்க இது பண்ணிக்கலாம், இல்லை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இடிசியில தான் எல்லா கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இருக்கும் லினக்ஸ்ல. அதுல xrdp.ini ஃபைல்ல வந்து நீங்க ஏதாவது போர்ட் நம்பர் மாத்துறது, இதுல லாகிங் லொகேஷன் வந்து வேற ஃபைல் சிஸ்டம் லொகேஷன்ல கொடுக்கணும், இல்லை வந்து நம்ம செஷனுடைய டைப்பை வந்து நம்ம எனுமரேட் பண்ணணும். சில செட்டிங்ஸ் வந்து நம்ம மாற்ற முடியும். சில பேர் வந்து எனக்கு ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது, இல்லை எனக்கு கலர் வந்து சரியில்லை அப்படின்னா அதெல்லாமே கூட நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரீஸ்டார்ட் XRDP கொடுக்கணும். ஓகே, சில டைம் வந்து உங்களுடைய உபுண்டு ஃபயர்வால் எனேபிள் ஆயிருக்கும் சில சிஸ்டம்ல. அது வேணா நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம். UFW ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உபுண்டு ஃபயர்வால் ஆக்டிவா இருந்தது அப்படின்னா நீங்க இந்த 3389 போர்ட்டை வந்து இங்க அலோவ் பண்ணணும். இப்ப அடுத்ததா நம்ம இன்னொரு விஷயம் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து அஷூரோடைய லினக்ஸ் VM இது. ஸோ அதனால இங்க நான் ஐ ஹாவ் டு கோ டு செக்யூரிட்டி குரூப். அதுலயே நான் 3389 வந்து அலோவ் பண்ணணும். பை டிஃபால்ட்டா இப்போ வந்து 22 போர்ட் அலோவ் ஆயிருக்கும். பட் 3389 அலோவ் ஆகல. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I will just go and add inbound security rule. ஸ்பெசிஃபிக்கா எந்த மெஷின்ல இருந்து எடுப்போமோ அந்த மெஷின்ல இருந்து நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் ஜென்ரிக்கா கொடுக்குறேன். அதாவது எந்த ரேஞ்சில இருந்து அலோவ் பண்ணணும்ன்றத நீங்க ரியல் டைம்ல அலோவ் பண்ணுங்க. பட் இங்க நான் வந்து ஜென்ரலா அலோவ் பண்ணிடுறேன். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டா நீங்க அந்த பர்டிகுலர் சேம் ஐபி அட்ரஸ், இந்த மெஷினோட ஐபி அட்ரஸை உங்களுடைய சிஸ்டம்ல இருந்து யூ கேன் ட்ரை அண்ட் ஆக்சஸ். ஓகே, MSTSC மைக்ரோசாஃப்ட் டெர்மினல் சர்வீசஸ் கிளையண்ட், இந்த ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்போ RDP அக்செப்ட் பண்றாங்க. லெட் அஸ் see. ஓகே, ஸோ இதில் வந்து எந்த செஷன் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் என்னுடைய டிஃபால்ட் எக்ஸார்க் செஷன் வந்து ட்ரை பண்ணுறேன். மேபி லாக் அவுட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஆஸ் யூஷுவல் பாஸ்வேர்ட் இஸ் ஹேவிங் சம் சேலஞ்சஸ். ஓகே, கலர் மேனேஜ்டு டிவைசஸ் வந்து நம்ம அட்டம் பண்ணணும், மாற்றணும் அப்படின்னா அது கேட்குறாங்க. ஸோ லெட் மீ ஆல்சோ கிவ் ஒன் மோர் டைம். ஃபைன். ஸோ இதில் பாருங்க, இந்த கிராஃபிக்கெல்லாம் நான் அன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா, ஃபைல் சிஸ்டம், தென் டைரக்டரி, பார்ட்டிஷனிங், எல்லாமே வந்து நம்ம கிராஃபிக்கலாக பண்ண முடியும். ஸோ இதுதான் நான் வந்து லாஸ்ட் செஷனில் வந்து லினக்ஸில் என்னென்ன ஃபைல் சிஸ்டம் இருக்கும், அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதில் எது வந்து சிம்பாலிக் லிங்க்ல இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். தென் நீங்கள் டிரைவ் ஏதாவது மேப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டிவைசஸில் நீங்கள் போயிட்டு டைரெக்டாக அப்படி ப்ரௌஸ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம அதில் பார்த்தோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம யூ ஹாவ் டு கெட் RDP access to your system. மேபி நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ் வேணால் பண்ணி பார்க்கலாம். என்னுடைய VA எடிட்டர், உங்களுக்கு எந்த எடிட்டர், நானோ எடிட்டர் ஃபெமிலியர் அப்படின்னா நீங்கள் நானோ எடிட்டரும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதில் அந்த INI ஃபைலில் போயிட்டு இந்த ஃபைலில் தான் நீங்கள் ஜென்ரலாக எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ண முடியும், நிறைய செக்யூரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 3389 வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து ஐ வாண்ட் ஹேவ் சம் டிஃப்ரெண்ட் போர்ட் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு மேபி லெட்ஸ் சே 8899 ஆர் வாட் எவர். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன போர்ட் நம்பர், இஃப் யூ ஆர் willing to do it, மேபி 8899 கொடுத்துக்கிறேன். 3 டிஜிட் கூட கொடுக்கனாலும் கொடுக்கலாம். ஓகே, இட்ஸ் அப் டு யூ. சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம சிஸ்டம் CTL ரீஸ்டார்ட் XRDP கொடுத்துட்றேன். இப்போ வந்து அந்த ப்ரோட்டோகால் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இங்கே வந்து எனக்கு கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வெறும் கனெக்ட் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு கனெக்ட் ஆகாது. ஏன்னா நான் வந்து
போர்ட் நம்பர் மாத்திட்டேன். இந்த மாதிரி நிறைய கனெக்ஷன்ஸ், நிறைய சேஞ்சஸ் உங்களால பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த லாக் போய் செக் பண்ணலாம். அதுல ஏதாவது கனெக்ஷன் அட்டம்ஸ் வருதா, இல்ல என்ன மாதிரியான சிஸ்டம்ஸ்ல ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்க வெரிஃபை பண்ணலாம். நம்ம இப்போ போர்ட் மாத்திட்டோம், அதனால அதுல கண்டிப்பா அதுல ஒர்க் ஆகாது. ஸோ let me clear the screen. என்ன கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம்? ஓகே, அது ஃபுல் இதுவும் காப்பி ஆயிடுச்சு போல இருக்கு. I just want to edit this alone. vi அந்த லொகேஷன், ஆர் நீங்க டெய்ல் லாக் கொடுத்து கூட நீங்க பார்க்கலாம். விஐ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்காது. ஸோ யார் யார் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, எந்த ஐபில இருந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லாக் எல்லாம் நீங்க எடுக்கலாம். ஸோ எக்ஸ்ஆர்டிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. எந்த ஐபில இருந்து வந்தாங்க அப்படின்றதுலாம் நம்ம பார்க்க முடியுது. ஓகே, லெட் மீ எக்ஸிட். ஸோ உங்களுக்கு இங்கே காமிக்கிறாங்க எந்த ஐபி, என்ன போர்ட் நம்பர்லேருந்து அந்த சைட்லேருந்து ரிசீவ் பண்ணாங்க. 3389 போர்ட் தான் எடுத்திருக்காங்களா இல்லைன்றது அங்கே தெரியுது. நம்ம என்ன பண்ணிடலாம், லெட் மீ குவிட். ஓகே, நம்ம யாராவது கனெக்ட் பண்றது வந்து இப்போ செக் பண்ணலாம். இப்போ இதில் நம்ம என்ன கொடுக்கணும், 8899 என்ன போர்ட் நம்பர் நீங்க கஸ்டமைஸ் பண்ணீங்களோ. இப்போ நிறைய ஆர்கனைசேஷன்ல இது பண்றாங்க. ஏன்னா டிஃபால்ட் போர்ட் நம்பர் இருந்தது அப்படின்னா செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றதால இந்த மாதிரி போர்ட் நம்பர் கஸ்டமைஸ் பண்றது அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்றாங்க. லெட் சி 8899 கொடுத்துருக்கோம். இதுல வந்து கனெக்ட் ஆகுதான்றதை செக் பண்ணி பார்ப்போம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம லாக்ஸ் வந்து இங்க வந்து லிசனிங் டு போர்ட் 8899 இங்க வந்து இருக்கு பாருங்க பேக் எண்ட்ல. பட் ஓகே, ஐபி அட்ரஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கா? ஓகே, ஸோ மேபி உபுண்டு ஃபயர்வால். ஓகே, இன்னொரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து வி நீட் டு அலோவ் த போர்ட் நம்பர். ஸோ தட்ஸ் வேர் வி நீட் டு பி கேர்ஃபுல். ஸோ நம்மளுடைய நெட்ஒர்க் செட்டிங்ஸில் வந்து 8899 நம்ம அங்கே சர்வரில் மாற்றிட்டோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோவ் பண்ணாது இல்லைங்களா. ஸோ அதை நம்ம வி ஹாவ் டு அலோவ் இட். ஸோ இதில் கஸ்டம் போர்ட் நம்பர் கொடுத்து 8899. இன்ட்ரெஸ்டிங். ஸோ சர்வர் சைடில் வந்து லிசனிங்ல இருக்கு. நான் இதுக்கு ஏதாவது ஒரு ஜஸ்ட் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஓகே, எக்ஸ்ஆர்டிபி கஸ்டம் போர்ட் நம்பர் அப்படின்னு சும்மா கொடுத்துட்றேன். வாட் எவர் யூ வாண்ட் டு கிவ் யூ கேன் கிவ் இட். கொடுத்துட்டு இப்போ சர்வர் சைடில் வந்து இப்படி தான் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணணும். ஓகே, சர்வர் சைடில் லிசனிங்ல இருக்கு. ஸோ இட் கேன் அக்செப்ட் ஆல் டிராஃபிக் ஃப்ரம் போர்ட் 8899. யாரோ உங்க போர்ட் நம்பர் மாத்திட்டாங்க அப்படின்றதுலாம் இங்கே லாக்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து எந்த ஐபிலேருந்து மாத்தினாங்க அதெல்லாம் தெரியுது. ஸோ இப்போ லிசனிங்ல தான் இருக்கு. பட் யாரும் இன்னும் கனெக்ட் பண்ணல அப்படின்றது இங்கே கிளியரா நமக்கு தெரியுது. ஸோ இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், லெட்ஸ் ட்ரை அகெயின். நான் கூட ஒரு ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹவ் ஜஸ்ட் மேட் த கஸ்டமைசேஷன். பட் அந்த நெட்ஒர்க் செக்யூரிட்டி குரூப்பில் வந்து அலோவ் பண்ணுன்றதை வந்து ஐ ஜஸ்ட் மிஸ்ட் அவுட். ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்கும் பிகாஸ் வி ஹவ் ஜஸ்ட் அப்டேட்டட் இட். ஸோ மீன் வைல் வேற ஏதாவது கனெக்ஷன் ஆப்ஷன்ஸ் இங்கே எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். பாஸ்டியன் வழியாக நம்ம கனெக்ட் பண்ண முடியுதா? ஸோ நம்ம லினக்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது அஜூரில் நிறைய இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பாஸ்டியன் வழியாக கனெக்ட் பண்ணலாம். இல்லை சீரியல் கன்சோல் வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து நமக்கு 443 வழியாக உங்களுக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகுது. ஸோ இதில் நமக்கு வி ஆர் ஏபிள் டு கெட் இன்சைட் திஸ். ஓகே, இதில் 8899 கனெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். வெரி நைஸ். கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த நெட்ஒர்க் செக்யூரிட்டி குரூப் அப்டேட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து நமக்கு கிராஃபிக்லாம் வருது. இதில் வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா? ஸோ இதில் நிறைய இருக்கு பாருங்க. நீங்கள் எக்ஸ்விஎன்சி எடுக்கலாம். விஎன்சின்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ அது மூலயமாவும் நீங்கள் கிராஃபிக்கலாக எடுக்கலாம். கொஞ்சம் கன்சம்ஷன் ஆஃப் யுவர் கிராஃபிக்கல் அந்த ப்ராசஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் விஎன்சி போகும்போது. ஸோ என்ன சொல்றாங்க, சென்டிங் இன்ஃபோ லாகின் ஃபெயில் ஃபார் டிஸ்பிளே. ஓகே, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தப்பா கொடுத்துட்டேன் போல இருக்கு.
ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ நமக்கு அந்த செஷன் வந்து உங்களுக்கு ஓவர் கம் பண்ணிடுச்சு. ஸோ இட் ஹஸ் காட் ரீகனெக்டட். ஸோ இந்த மாதிரி நம்ம போர்ட் நம்பரை மாற்றலாம். கொஞ்சம் அது டைம் எடுக்கும். ஓகே, இட் ஹஸ் ஸ்டார்டட் ஒர்க்கிங், பட் வி வில் செக் த அதர் வே அரவுண்ட். ஓகே, ஸோ அந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் அப்டேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 8899 இந்த ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்து லேட்டஸ்ட் ட்ரை அண்ட் கனெக்ட் நவ். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே அப்டேட் ஆகி காமிக்குது உங்களுக்கு. ஸோ இட் ஷுட் hopefully work this time. Yeah, let us try. பியூட்டிஃபுல். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ரெகுலராக ஆஸ் யூஷுவல் ஒரு விண்டோஸ் சிஸ்டமில் ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம். ஸோ ஈவன் லாட் ஆஃப் ஸ்டப்ஸ் இங்கே இருக்கு. ஸோ உங்களுக்கு கேம்ஸ் அண்ட் அதர் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து ஆஸ் அன் அட்மின் நம்ம இதுங்க தான் நம்ம டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஹியர் இட் இஸ். நான் இன்னொரு டிப்ஸும் உங்களுக்கு தரேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு லினக்ஸ் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா நம்ம ஜென்ரலாக எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கனெக்ட் கொடுத்து எஸ்எஸ்ஹெச் வழியாக ஆக்சஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து நமக்கு லோக்கல் மிஷினில் பவர் ஷெல்லையோ இல்லை கமாண்ட் ப்ராம்ப்ட்லையோ இல்லை வந்து ஒரு புட்டி டூல் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அது இல்லாமல் இங்கே சீரியல் கன்சோல் போகணும் அப்படின்னா இங்கேருந்து உங்களால் லாகின் பண்ணி கம்ப்ளீட்டாக என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இது சீரியல் கன்சோலில் லோட் ஆகுது. இதுல வந்து உங்களுக்கு கமாண்ட் லைன்ல தான் மேனேஜ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷன். தென் இன்னொரு ஆப்ஷன் வந்து ஓகே, ஸோ இங்கே லாகின் ப்ராம்ப்ட்ல இருக்கு. நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தோம் அப்படின்னா we will be able to log in. So I'm just trying to show you this option also. ஓகே, ஸோ நம்ம லாகின் ஆயிட்டோம். we will be able to handle whatever we want. ஓகே, எக்ஸிட் ஆயிடுறேன். ஸோ இன்னொன்று இங்கே பாருங்க, இதில் பாஸ்டியன் ஆப்ஷன் வழியாக போனோம் அப்படின்னா நம்ம கிராஃபிக்கெல்லாம் எடுக்கலாம், கமாண்ட் லைன் எடுக்கலாம். இப்போ எஸ்எஸ்ஹெச் வேணா எஸ்எஸ்ஹெச் போர்ட் நம்ம கொடுத்து நம்ம இங்கே ஜென்ரலாக லாகின் பண்ணுவோம். ஸோ இது ஒரு மெத்தட், ரைட்? ஸோ இப்போ வந்து நமக்கு கிராஃபிக்கல் இல்லாமல் வெறும் கமாண்ட் லைனில் நம்ம மேனேஜ் பண்ணாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. டைரெக்டாக இது வந்து ப்ரௌசர் பேஸ்ட் கன்சோல். ஓகே, பாஸ்வேர்டு என்ன தப்பாக கொடுத்தேன்னு தெரியல. ஓகே, ஸோ மேபி இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஆர்டிபி எடுக்கணும் அப்படின்னா ஆர்டிபி கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே போர்ட் நம்பர் மாற்றினாலும் நம்ம போர்ட் நம்பர் மாற்றிக்கலாம். லேட்டஸ்ட் ட்ரை திஸ். ஓகே, ஐ திங்க் இதுதான் உங்களுக்கு புது ஆப்ஷன் நினைக்கிறேன். லெட் மீ ஷோ யூ திஸ். ஓகே, லெட் அஸ் கனெக்ட். வெயிட்டிங் ஃபார் ரெஸ்பான்ஸ். இது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இங்கே கிராஃபிக்கலாக இங்கேருந்தே வந்து மேனேஜ் பண்ண முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபைல் மேனேஜர், ஃபைல் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால யூ கேன் குவிக்லி டூ. அண்ட் தென் இது வந்து ப்ரௌசர் இன்டெகிரேட்டடாக இருக்குது. நீங்கள் ஆர்டிபி எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ எனி சிஸ்டம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், ஏதாவது டிஸ்க் யூசேஜை மானிட்டர் பண்ணணும், இல்லை ஏதாவது அப்டேட் பண்ணணும், சாஃப்ட்வேர் சிஸ்டம் அப்டேட் பண்ணணும், டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு நீங்கள் கரண்ட்டாக என்னென்ன டாஸ்க்ஸ் போயிட்டு இருக்கு, அதோடைய யூசேஜ் என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் இங்கேருந்தே நம்ம பண்ண முடியும், ரைட்? ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். அண்ட் இன்னொரு செஷனில் நம்ம பார்க்கலாம்.